ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 123 பொழுது கண்டு இரங்கல். 1228வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். அழல் போலும் ஆலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை. அழல் போலும் ஆலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை. அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை. ஆடு மாடு மேய்க்கின்ற பொழுது ஆயர் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்திலே ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர்களுக்கு ஆயர் என்ற பெயர். அந்த குலத்திலே பிறந்தவன் தான் கண்ணன். ஆடு மாடுகளை அவனும் மேய்த்திருக்கிறான். அவன் ஒரு குழல் வைத்திருப்பான், புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழல் பாடல் இசைக்கின்ற அந்த புல்லாங்குழலை வாசிக்கின்ற பொழுது, இனிமையான பாடல்களை வாசிக்கின்ற பொழுது அந்த மாடுகள் எல்லாம் தன்னை மறந்து அப்படியே கேட்குமாம். கன்றுகள் முதல் கொண்டு பெரிய மாடுகள் வரை. ஏன், அது பால் சுரக்கின்ற பொழுது தானாக சுரக்குமா அந்த பாடலை கேட்டு புல்லாங்குழல் கண்ணன் வாசிக்கின்ற பொழுது. அவ்வளவு மெய்மறந்து இருக்கும் அந்த பிராணிகள், அந்த உயிரினங்கள், அந்த விலங்குகள், அந்த ஆடு மாடுகள். மனிதர்களும் மயங்குவார்கள் அந்த புல்லாங்குழல் இசைக்கு. அப்படியே மயங்கி தூங்கி விடுவார்கள். அந்த இசை அவ்வளோ அழகான இசை. அது தமிழர்கள் கண்டுபிடித்த இசை. குழல், யாழ், பறை 3 கருவிகளையும் தமிழில் தான் கண்டுபிடித்தார்கள் முதன் முதலிலே. புல்லாங்குழலையும் யாழ் என்ற வீணையையும், அடுத்து பறை என்று சொல்லக்கூடிய பறை அறைகிறார்களே அந்த பறை இசை என்ற இசைக்கருவி, பறை இசைக்கருவி. அது நல்லதற்கும் வாசிப்பார்கள், கெட்டதற்கும் வாசிப்பார்கள். திருமணத்திற்கு கூட பறையை வாசிப்பார்கள் அந்த காலத்தில். இப்பொழுது அதை வாசிப்பதில்லை, இறப்பதற்கு மட்டும் வாசிக்கிறார்கள். அந்த அளவுக்கு போய்விட்டது. அதனுடைய மேன்மை தெரியவில்லை, வாசிப்பவர்களுக்கு ஆள் இல்லை, அப்படி போய்விட்டது. அந்த புல்லாங்குழல் வாசிப்பது இவளுக்கு பிடிக்கவில்லை, தலைவிக்கு. ஏனென்றால் அவர் உடன் இருக்கின்ற பொழுது புல்லாங்குழல் இசை வந்தால் இருவரும் மயங்கி அப்படியே கேட்பார்கள். என்ன அருமையான இசை, யாரோ புல்லாங்குழல் வாசிக்கிறார்கள், அவ்வளோ இனிமையாக இருக்கிறது, இன்பமாக இருக்கிறது என்று இருவரும் கலந்து பேசி ஒருவருக்கொருவர் அந்த இசை அப்படி இவர்கள் பாடுவார்கள், இன்பமடைவார்கள். இப்பொழுது தலைவன் இல்லை, பிரிந்திருக்கிற காரணத்தினாலே அந்த புல்லாங்குழல் வாசிக்கிற அந்த புல்லாங்குழல் இசை இவளுக்கு எப்படி இருக்கிறது, ஒரு அம்பை எடுத்து குத்துவது போல் இருக்கிறதாம். அம்பினாலே யாராவது அடித்தால், உண்டிவில்லினாலே யாராவது அடித்தால், முகத்தில் அது காயம்பட்டால் எப்படி இவளுக்கு வலிக்குமோ, ஒருவன் அம்பு எய்தினால், வில்லிலிருந்து அம்பு எய்தி அவன் மீது செலுத்தினால் அவளுக்கு எவ்வளோ அந்த அம்பு பாய்ந்து எவ்வளோ வலி எடுக்குமோ, அது கொல்லுகின்ற கருவி என்று இந்த மாலை பொழுது இந்த புல்லாங்குழல் இசை எனக்கு அப்படி இருக்கிறது, என்னை கொல்வது போல் இருக்கிறது, மிக இனிமையாக இருந்தது என்று ஒரு நாள் சொன்னாள். கணவன் இருக்கின்ற பொழுது, பக்கத்தில் இருக்கின்ற பொழுது, கணவன் அருகில் இல்லாத பொழுது அந்த புல்லாங்குழல் இசை இவளை கொல்லுவது போல் இருக்கிறது என்று சொல்லுகிறாள், பிதற்றுகிறாள். ஒரே புல்லாங்குழல் தான், அன்று வாசித்த அதே புல்லாங்குழல் தான் இனிக்கும் அந்த இசை தான் இப்பொழுதும் கேட்கிறாள். அன்று அது இனித்தது, இன்பமாக இருந்தது. அதே புல்லாங்குழல் இசை இன்று கொல்வது போல, இவளை கொல்லுகின்ற ஒரு படைக்கருவி போல அவளுக்கு தெரிகிறது. அழல் போலும் மாலை, இந்த மாலை பொழுது எப்படி இருக்கிறது, குளிர்ச்சியாகத்தான் இருக்கும். எப்பொழுதுமே மாலை பொழுது குளிர்ச்சியாக இருக்கும். நெருப்பு கலந்து வருவது போல் இருக்கிறதாம் இவளுக்கு, அக்னி கலந்து வருவது போல் இருக்கிறதாம் அந்த மாலை பொழுது. இந்த மாலை பொழுதிலே யாரோ அந்த மாலை பொழுதுக்கு வெப்பத்தை ஊட்டி அனல் பறக்க, அந்த அனலோடு அப்படியே வெப்பத்தோடு அந்த மாலை பொழுது வந்து இவளை துன்புறுத்துகிறதாம். மாலை எப்பொழுதுமே குளிர்ச்சியாகத்தான் வந்து மோதும். அந்த மாலை பொழுது வருகின்ற அந்த காற்று குளிர்ச்சியாக இன்பத்தை தரக்கூடிய காற்றாகத்தான் அது வரும். வெப்பமே இருக்காது, குளிர்ச்சி தான் இருக்கும். இப்பொழுது அந்த மாலை பொழுது அப்பொழுது அந்த மாலை பொழுதில் வீசுகின்ற காற்று அனல் காற்றாக வந்து இவளை அப்படி தாக்கி வருத்துகிறதாம். என்ன கற்பனை இது! நமக்கு பிடித்தால் நல்லது, பிடிக்காமல் போய்விட்டால் அது கெட்டது. இந்த மனோபாவம் யாருக்கு வரும் என்றால், யார் வருத்தத்திலே ஆழ்ந்திருக்கிறார்களோ, துன்பத்திலே ஆழ்ந்திருக்கிறார்களோ, அந்த நேரத்தில் அவர்களுக்கு இன்பம் தரக்கூடியது கூட துன்பம் தரும். ஒரு வீட்டிலே ஒருத்தர் இறந்து விட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு இன்பமான பாடலை பாட முடியுமா, ஒரு காதல் பாடலை பாட முடியுமா? அது கொடூரமாக இருக்கும், அது பாடக்கூடாது. அப்படி அதை அவர் கேட்கவும் மாட்டார்கள், வெறுப்பார்கள், திட்டுவார்கள். எந்த நேரத்தில் எந்த பாடலை போடுகிறாய், நிறுத்திய அந்த பாட்டை, வருத்தப்பட்டிருக்கிறோம் எல்லாரும் இந்த இடத்துல.
அவருக்கு அடிபட்டிருக்கிறது, சாகிற நிலைமையில் இருக்கிற இந்த நேரத்தில் இந்த பாட்டெலாம் போடுறீங்களே, நிறுத்த அந்த பாட்டை. ஏன் இப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அதே இனிமையான பாட்டு என்று பாராட்டியவர் இன்று அதே இனிமையான பாடலை வேண்டாம் நிறுத்து என்று சொல்கிறார் என்றால் இதற்கான காரணம், துன்பம் நேர்ந்திருக்கிற நேரத்தில் இன்பத்தை அனுபவிக்க யாருக்கும் மனம் வராது. துன்பத்தில் இருக்கின்ற பொழுது இன்பமான ஒரு பாடலையோ குளிர்ச்சியான ஒரு காற்றையோ நுகர முடியாது, அனுபவிக்க முடியாது, மனம் ஒத்துக்கொள்ளாது, வெறுப்பு வரும். அப்படித்தான் இவளுக்கும் இந்த மாலை பொழுதும் அந்த புல்லாங்குழல் இசையும் இந்த மாலையில் வீசுகின்ற காற்று அனல் காற்றாக அவளுக்கு தெரிகிறது. இந்த புல்லாங்குழலிருந்து வருகின்ற இசை அவளுக்கு துன்பம் தருகின்ற இசையாக, கொலைக்கருவி போல அந்த புல்லாங்குழலே ஒரு கொலைக்கருவி என்று சொல்கிறாள். அந்த புல்லாங்குழல் தீயினாலே தான் அந்த துளையிடுவார்கள். புல்லாங்குழலிலே துளை போடுகின்ற பொழுது தீயினாலே துளை போடுவார்கள். அடுப்பிலே கம்பியை காய வைத்து நெருப்பு அப்படி அனல் பறக்கின்ற பொழுது அந்த புல்லாங்குழலை துளை போடுவார்கள். அப்பொழுது போட்ட அந்த நெருப்பு இப்பொழுது அந்த புல்லாங்குழல் வாசிக்கின்ற பொழுது அப்பொழுது போட்ட துளை, நெருப்பிலே போட்ட துளை, அது இப்பொழுது நெருப்போடு கலந்து இசையாக வருகிறது என்று கற்பனையாக அப்படியெல்லாம் சிந்திக்கிறாள். புல்லாங்குழலிருந்து வருவது நெருப்பு கலந்து வருகிறதாம் அந்த இசை. நெருப்பு கலந்து எங்காவது வருமா? இப்படியெல்லாம் சிந்திக்கிறாள். இதற்கு காரணம் கணவனை பிரிந்திருக்கின்ற அந்த கொடிய மனநோய்தான் இதற்கெல்லாம் காரணம். அவர் எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுது இதெல்லாம் மாறிவிடும் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.